பிரியா, தெரிஞ்சு போச்சு. நீ நடத்துற நாடகம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ரொம்ப நடிக்காத பிரியா. அக்ரிமெண்ட் பேரால என் மனசு சாகடிச்ச. அத கூட என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா இப்போ உனக்கு ஆபத்துன்னு போய் சொல்லி 2 மாசம் கர்ப்பிணியா இருக்கிற ஓடி வர வச்ச. அப்படி நான் ஓடி வரும்போது என் குழந்தைக்கு ஏதாவது ஆகணும்னு பிளான் பண்ணி என் குழந்தைய கொல்ல நினைச்ச கொலைகார நீ. என் குழந்தையும் நானும் சாகிறதா உனக்கு நிம்மதி கிடைக்கும்னா சொல்லு. சொல்லு, இப்பவே செத்து போயிடுறோம். ஆனா நாங்க செத்ததுக்கு அப்புறம் புருஷன்ற முறையில எனக்கும் தகப்பன்ற முறையில என் குழந்தைக்கும் எந்த சடங்கு செய்யக்கூடாது. நாங்க செத்ததுக்கு அப்புறம் கூட எங்க மூச்சு பாக்குற தகுதி உனக்கு கிடையாது. பிரியா, பையன் கொடுத்திருக்கான் பாருமா. வேணாமா, முதல்ல என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போ. முதல்ல குழந்தை பாருக்கிறியா? சொன்னா கேளு பிளீஸ்மா. நான் அவரை பாக்கணும்னு சொல்றேன்ல. என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போ பிளீஸ். பாருமா, அவர் பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு குழந்தை குடும்ப அவர்கிட்ட கொடுக்குற. நம்ம குழந்தைய பாருங்க. எனக்கு நம்ம குழந்தைய பாருங்க.
அட 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 இந்த சந்தோஷத்துக்காக தாண்டா இத்தனை வருஷமா நான் தவம் கிடந்தேன். பாரு தாத்தாவ. ஐயோ சின்ன தொப்ப அப்படியே குட்டி விஸ்வநாதன் என்ன மாதிரியே இருக்காண்டா. ராசா ராசா. டேய் இனிமே என்ன பண்ணுவீங்களோ எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. என் பேரனை என்கிட்ட கொடுத்துருங்க. நான் உலகம் எல்லாம் அவனை எடுத்துட்டு போய் சுத்த போறேன், டான்ஸ் பண்ண போறேன், பாட போறேன். ஐயோ நாங்க என்ன பண்றது? நான் கொடுக்க மாட்டேன். நீங்க என்னங்க கொடுக்கறது? நான் எடுத்துட்டு போறேன் அவனை. அப்ப நாங்க என்ன பண்றது? என் பேரு நான் கொடுக்க அதெல்லாம் மாட்டேன். முடியாதுங்க. ஏன் பேர புள்ள அவன். நான் கொடுக்க மாட்டேன். கோர்ட் கூட போறேன். எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு? ஒரு வருஷம் குழந்தை நீங்க வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் அவங்க வச்சுக்கிட்டோம். ஒரே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு